எனக்கு காலையிலே பூரி. அவ்வளோதான் 7:30 மணிக்கு சாப்பிடணும்ல, அந்த சுகர் டெஸ்ட் எடுக்க கூடாது. ஓ, பசும்பால் மைதாவா? கரெக்டாக கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? நல்லா புதுசுன்னு வந்திருக்குல்ல. இன்றைக்கி காலையில் கேட்டு பூரி செஞ்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எம்டி ஸ்டொமக் தானே எடுக்க வராங்க, எடுத்துட்டாங்க. അമ്മ നിങ്ങൾ എല്ലാ ദിവസവും ഒരേപോലെ കണ്ടാട്ടോ, അങ്ങനെ മാനടിഞ്ഞു വീണമെന്ന്. അതുകൊണ്ടല്ല ഞാൻ എന്നാ വെച്ചേ കഴിക്കാൻ പറഞ്ഞിട്ട് ഇതിന് പാപ്പാണോ? നീ വകരട്ടെ. രാവിലത്തെ ഇപ്പം എത്രാമത്തെ ചായ മതി കുടിക്കണം? എനിക്ക് ചായ അതെ അതെ, ബാക്കിയൊക്കെ നമ്മൾ മണ്ണാരി വാങ്ങിച്ചില്ല. ചായ പൊന്നാരം കേൾക്കുമ്പോഴാണ് എനിക്ക് ചായയും കാപ്പി പാപ്പാപ്പ തരാൻ. எண்ணெய் எல்லாருனால புத்துல வராது. காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசியாக தான் பால் வச்சுருக்கேன் பையனுக்கு, பசும்பால். அப்புறம் இங்கே சுட்டு தண்ணி கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு சுகர் டெஸ்ட்டுன்றதுனால காலையிலே இருந்து என் ஹஸ்பண்ட் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல்லாம் என் ஹஸ்பண்ட் தான். இது வந்து மசாலா கறி பூரிக்கு. என் மாமியார் தான் சாப்பிட்டுட்டாங்க பூரி. என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டாங்க, பையனும் சாப்பிடல. இல்லை, பையன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கிச்சன் வேலை. எனக்கு வந்து தொடச்சி இது பண்ணிட்டேன், நீட்டாக்கிட்டேன். பாத்திரம்லாம் கழுகி போட்டாச்சு. சிங்கை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு காலையில் வேலை. காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுக்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்துட்டு நிறைய சுகர் எடுத்துட்டாங்க. ரிசல்ட்டும் வந்துருச்சு, 189 வந்திருக்கு. எங்கள் மாமியாருக்கு ஒரே பயம், ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவாங்கன்னுட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, நடுமுத்தார் இருக்காங்களே, அவரும் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க. இது அடிக்கடி நாங்கள் செக் பண்ணுறது தான். மாமியார் வந்துட்டு இது சுகர் கூடிடுச்சுன்னா மறுபடியும் மருந்தெல்லாம் எடுப்பாங்க. அப்போ கம்மியாக வந்துச்சுன்னா மறுபடியும் சாக்லேட்டு அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாமியார் வந்து கொஞ்சம் கஞ்சி அந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2 நாளைக்கு கட்டுக்கோப்பாக இருந்துங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாமல். வேறு என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க? நாளைக்கு விஷுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது. இப்போ தான் போயிட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க. காலையிலேயே போனாங்க. அப்போது இந்த வெள்ளரிக்காய் தான் பிரச்சனை, எல்லாமே உடஞ்சிருக்கு, டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ வேறு ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பூ வாங்கினீங்களா?
அப்போ இன்னும் முழுசாக வாங்கலை, பூ திராட்சைலாம் வாங்கணுமா இன்னும். அது மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ண வச்சுட்டு போகிறேன். நான் அதெல்லாம் பண்ண முடியாது. நைட்டு தானே பண்ணுவாங்க. ரெடி ஆகுது. இப்போ போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மல்லிகைப்பூ எனக்கு, சாமந்தி சாமி ஃபோட்டோவுக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. மணி 9 ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. இப்போ தான் நாங்கள் பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு விஷு இல்லையா, செலிப்ரேஷன் இருக்குது. அதனால் பெரிய குத்து விளக்கே இப்போ தான் கழுகி ரெடி பண்ணி எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க எங்கள் மாமியார். இங்கே நான் பூ கட்டிகிட்டு இருக்கேன். உதிரி பூவாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட். அதனால் மாமியார் வந்து கட்டி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால் நான் பூ கட்டிகிட்டு இருக்கேங்க. விஷுக்கு அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பச்சரிசி இருக்குது அடியில். பார்த்திங்கன்னா பச்சரிசி வச்சுருக்காங்க, வெத்தலை பாக்கு, எலுமிச்சைப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், இது வந்துட்டு மாதுளம், சாத்துக்குடி, மெயினான விஷயம் பப்பாயா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. ഇത് ഒരു കേട്ടോ. கிருஷ்ணர் பொம்மை வச்சுட்டாங்க. தொடலே தொடலம்மா. விளக்கும் வச்சுட்டாங்க, பெரிய விளக்கு. എന്നോട് തീർച്ചയായിട്ടും അടി വാങ്ങും, ഉറപ്പാ. വേണ്ടാത്ത കാണിച്ചാൽ എല്ലാം അടി കിട്ടും. പാസ് ചെയ്യും. இதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ காலையில் எழுந்து வந்தோடனே பார்த்துட்டு விளக்கேற்றணும். என் பையன் ஒரே அமக்கலும், கொஞ்சம் வாளாக இருக்கார் அவர். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கேஷ் வைப்பாங்க, அப்புறம் கோல்டு செயின் ஏதாவது போடுவாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க? மட்டும் அப்படியா? இல்லை, வா முட்டிக்கிட்டியா? உதிரி பூவெல்லாம் சாமி ஃபோட்டோக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழேயும் ரெடி பண்ணிட்டாங்க. இது குழந்தையோடது, ஜரிகைப்பட்டவங்க அது வந்துட்டு இவங்க வைக்கணுமா. அதான் மாமியார் ரெடி பண்ணுறாங்க. கண்ணாடியும் வைக்கணுமா, அதனால் கண்ணாடிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். அது மடித்து இப்போ பின் பண்ணணுமா அதை?
எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஊதுபத்தி என்னங்க கண்ணாடி கண்ணாடி வாங்கலாம், ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசாக இருக்குங்க. என்ன கண்ணாடி பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னது விக்கிரகம் வந்து தட்டில் வைக்கக்கூடாது. ஆமாம், இதில் பைசா நகைலாம் வைக்க மாட்டீங்களா? வைக்கணுமே. அங்கே கேரளாவிலே எல்லார் வீட்லேயும் இது ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ டைமு 9:10. அது வந்துட்டு விக்கிரகம் வந்து தரையில் வைக்கக்கூடாதான், அதனால் ஒரு அட்டை போட்டு வைக்கிறாங்க. ராத்திரி நேரம்ன்றதுனால ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே பூஜை முடி ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்கள் மாமியார் ரெடி பண்ணுன்றாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் போயிட்டார். நம்ம காலையில் எழுந்து வந்தால் எல்லாமே செட் ஆகிருக்கும். அப்படியே வந்து கண்ணை முழிச்சிட்டு போக வேண்டியது தான். இப்போ மாமியார் மட்டும் எழுந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒருத்தரையாக கூப்பிடுவாங்க. நம்ம வந்து அப்படி இங்கே வந்து தான் கண்ணு முழிக்கணும். லாஸ்ட் இயரும் எங்கள் மாமியார் எங்கள் கூட தான் இருந்தாங்க, இந்த இயரும் எங்கள் கூட தான் இருக்காங்க. கேஷ் வச்சுட்டாங்க. வைக்கணுமா, மாற்றி வைக்கணுமா? எனக்கு தெரியலையே. ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. தேங்காய் வலித்து அதில் காசு வர வச்சுருக்காங்க. 10 ரூபா காயின், 5 ரூபா காயின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போவே கற்பூரம்லாம் வச்சுருவீங்களா? இதான் ஃபைனல் லுக்கு. எங்கள் மாமியார் அவங்களுடைய செயின் போட்டு வச்சுருக்காங்க. மாங்காய் எல்லாம் வந்திருக்கு. ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி இப்படி தான் இருக்குது. காலையில் என் மாமியார் வந்து விளக்கேற்றிட்டு எங்களை கூப்பிடுவாங்க. விஷு செலிப்ரேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.